அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க இன்றைக்கி புதினா சட்னி. 2 ஸ்பூன் 2க்கு 2 எண்ணெய் விட்டதுமே நான் வந்து கடலப்பருப்பு போடுறதில்ல. கடலப்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு, ஏன்னா இது உடம்புக்கும் நல்லது இல்லையா, அதனால் பாசிப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு இது வறுக்கணும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மாதிரி வதக்கிட்டு செஞ்சோம்னா நல்லா சூப்பராக நல்லா துவையல் மாதிரி நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டு இது மாதிரி வதக்கினா போதும். நம்ம மேற்கொண்டு தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இருக்கும். தாளிச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்க கூட வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். பச்சை மிளகாய் இது வந்து நான் பச்சை இஞ்சி இல்லைன்னு காய வச்சுருக்கேன், டீத்தூளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கோசரம். இஞ்சி அரிஞ்சிட்டு பொடியாக நல்லா நம்ம காய வச்சுட்டு அது கூட பட்டை, லவங்கம், ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 இதெல்லாம் போட்டு பொடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற டீத்தூள்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் அது மாதிரி இஞ்சியை கட் பண்ணி காய வச்சுக்கிட்டு டீத்தூளுக்கோசரம் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போது இஞ்சி இல்லை அப்படின்றதுக்காக அந்த காஞ்ச இஞ்சியை போட்டுக்கிறேன். அது அரைப்பட்டோம், ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் இப்படி வதங்கட்டும். ஒரே ஒரு தக்காளி தான். இது இன்னும் போட்டு வதக்கிட்டோம். அது கூட கொஞ்சம் கல்லுப்பு 2 ஸ்பூன். கழுவி வச்சுருக்க புதினா, புளி இதில் சேர்த்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி நான் பழுத்திருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் எதுவுமே வேஸ்ட் பண்ணுறதில்ல. நல்லா இருக்கா கொத்தமல்லியை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த காம்பெல்லாமே உடம்புக்கு நல்லது தான். வேரை மட்டும் கிள்ளி போடுவேன். இந்த காம்பெல்லாம் கூட இப்படி சட்னிக்கு அரைச்சி யூஸ் பண்ணிடுவேன். இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம்னா கெட்டியாக இருக்கும். பசங்களுக்கு கூட புதினா சாதம் வேணும்னா இப்படி அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாடு கட்டக்குள்ளே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் சாப்பாட்டும் இந்த புதினா சட்னியும் போட்டு கிளறி கொடுத்தோம்னா, ஒரு முட்டை அவிச்சி வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க பசங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் கடலப்பருப்பு, இது பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி சுண்டணும். இது பாருங்கள், இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வதங்கட்டும். நல்லா பாருங்கள் எப்படி தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள். இது கூட தேங்காய் இருந்தால் கொஞ்சம் தேங்காய் கூட போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். தேங்காய் போட்டால் கூட கொஞ்சம் துருவிட்டு இதிலே போட்டு வதக்கிட்டு அரைச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் போடல. உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம். பாருங்கள் இவ்வளோ தான் ஆச்சு இல்லையா. தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வாசனை வந்துட்டு வதங்கக்குள்ளே சூப்பராக வாசனை வரும். இது ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு. கொஞ்சோண்டு மேலாக்க தாளிக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, அவ்வளோதான். கடுகு பொரிஞ்சதுமே இந்த தாளிப்பு கொட்டி இதை அரைச்சதை சட்னியை போட்டு அப்படியே கிளறி விட்டு இறக்க வேண்டியது தான். மறுபடியும் நீங்கள் சுண்ட வைக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம முதல்ல வதக்கிட்டோம் இல்லையா, நல்லாயிருக்கும்.
பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இப்படி அரைச்சா போதும். ஏன்னா சாப்பாட்டுக்கு கூட இது போட்டு சாதத்தில் போட்டு கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும். பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு இது மாதிரி கிளறி கொடுங்க. நீங்களே இதேமாரி செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை தட்டி விடுங்க. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம். நீங்களும் எல்லாருக்கும் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.